என்ன கதிர்? எதுக்குடா அவர் சொன்ன? ஒரு 2 நிமிஷம் இருங்க, எல்லாருமே வந்துட்டோம்ப்பா. என்னடா ஆச்சு? திரும்ப எதுவும் பஞ்சாயத்து பண்ணிருக்கியா? ப்ளீஸ்ப்பா, எனக்காக ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் வந்துட்டும் சொல்றேன். என்னடா? டேய், அதான் எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, இப்ப சொல்லு, என்ன விஷயம்? எதுக்காக எல்லாரையும் வர வச்சிருக்க? எல்லாம் இந்த இந்திராவை பத்தி பேசதாமா? இந்திராவை பத்தி பேசணுமா? ஏன், இந்திராவுக்கு என்ன? மா, இந்த இந்திரா நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் நல்லவ கிடையாதுமா. அவ உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நடிச்சுக்கிட்டு உங்க காலடியில பெரிய குழியா பறிச்சிட்டு இருக்கா. டேய், இப்ப எதுக்கு நீ இந்திராவை பத்தி அனாவசியமா பேசிட்டு இருக்கிற? சும்மா இருக்க மாட்டே நீ? தெரியும்பா, அவளை பத்தி என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க, நல்லா தெரியும். அதனாலதான் இத்தனை நாள நான் ஆதாரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்கிட்ட பலமான ஆதாரம் இருக்கு. ஆனா உங்களால மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் இந்திராவை காப்பாத்த முடியாது. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? தேவையில்லாத பிரச்சனை எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க. காவ்யா, தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியா இரு. உன்னோட தங்கச்சிங்கிறதுக்காகலாம் அவளை அப்படிலாம் மன்னிச்சு விட முடியாது. எனக்கு என் குடும்பமும் என் அம்மாவும் தான் முக்கியம். டேய், இந்திரா அப்படி என்ன பண்ணிட்டான்னு நீ இவ்ளோ பில்டப்பா பேசுற? இப்ப ஒழுங்கா தெளிவா விஷயம் என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? மா, இதோ நிக்கிறாள் இந்திரா. அவ என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? அந்த ரோஷியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு உங்களை காலி பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காமா. கதிர், என்ன கதிர் சொல்ற? அந்த ரோஷினி கூட சேர்ந்து பிளான் பண்ணதெல்லாமே இவதானா? அட ஆமா சித்தி, எல்லாம் இவளேதான். ஆதாரம் கிடைக்கணும் தான் நானும் இவ்வளவு நாளா பொறுமையா இருந்தேன். அடி பாவி, என் அக்கா உனக்கு என்னடி துரோகம் பண்ணுச்சு? காலையில கூட உனக்கு தாடி சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. ஆனா நீ என் அக்காவையே காலை வர பாக்குறியா? ஏய் கதிர், அப்பா என்னடா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிற? இந்த பாரு, ஆதாரம் இருக்குன்னு சொல்றியே தவிர என்ன ஆதாரம் காமிக்க மாட்டேங்கிறிய? காட்டுறேன்ப்பா, ஆதாரம் தானே, இதோ காட்டுறேன். இதோ இவ்வளவு அந்த ரோஷியும் போன்ல பேசினாங்கல்ல, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி வாங்கியிருக்கேன், கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க ரோஷினி. நீ கொஞ்சம் அவசரப்படாம அமைதியா இருன்னு சொல்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன். இப்போதைக்கு எங்க வீட்ல ஜெயாவோட அதிகாரம் தான் ஓடிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அதை முடிவுக்கு கொண்டு வந்து முழு அதிகாரத்தையும் என்னோட கைக்கு நான் கொண்டு வந்துருவேன். இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நானும் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது? இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டேல்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். அந்த ஜெயாவை துரத்து விட்டா அப்புறம் எல்லாமே நான் எடுக்கிற முடிவுதான். இல்ல இல்ல அத்தை, அது நான் இல்ல அத்தை, மாமா. நிஜமாவா? ஆமா, அது வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஒழுங்கா நடந்துக்கிட்டேன்னா நீ கேக்குறத நான் செஞ்சு கொடுக்கறேன். என்ன சொல்ற? எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, அதனால வெயிட் பண்றேன். அன்னைக்கு அந்த ரோஷி வந்துட்டு போனப்போ நான் சொன்னதை யாரும் நம்பல. இப்ப இந்த ரெக்கார்டுக்கு என்ன சொல்றீங்க? அடி பாவி, இவ்ளோ நாளா அந்த ரோஷினி பக்கம் இருந்துட்டு வேலை செஞ்சதெல்லாம் நீதானா? சொந்த அக்காவோட வாழ்க்கையே கூறு போட வந்திருக்க. எப்படி உன்னால எல்லாம் இதை பண்ண முடிஞ்சுச்சு? அதுவும் இல்லாம இந்த வீட்டோட ஆலமரம் என் அக்கா. என் அக்காவையே வீட்டை விட்டு துரத்த பிளான் பண்ணிருக்கல. உனக்கு எங்க இருந்துட்டு இவ்வளவு தூரம் தைரியம் வந்துச்சு?
அம்மா என்னம்மா அமைதியா நிக்கிறீங்க? இன்னுமா நான் சொன்னதுல அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? என்ன இந்திரா இதெல்லாம்? நீ இப்படி செஞ்சிருப்பன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதே சமயம் இதை என்னால நம்பாமையும் இருக்க முடியல. உனக்குள்ள இப்படி ஒரு முகம் ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது என் நெஞ்சு பதறுது இந்திரா. ஏன் இப்படி செஞ்ச? சொல்லு. ஜெயா ஜெயா, அவசரப்பட்டு வார்த்தையை விடாத ஜெயா. எதுவா இருந்தாலும் நல்லா விசாரிச்சுட்டு அப்புறம் பேசலாம் ஜெயா. பா, அப்ப உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைனாலும் இந்த ஆடியோ பார்த்து உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? இல்ல இந்த ஆடியோல பேசியிருக்கிறது நான் இல்லைன்னு அவளை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். மடி, அவன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாமா, நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிற, ஏதாவது பேசுமா. மாமா நான் சொல்றது என்ன சொல்ல போற இப்ப நீ? இது என்னோட வாய்ஸ் இல்ல, யாரோ எடிட் பண்ணிருக்காங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா வாய்ஸ மாத்திருக்காங்கன்னு சமாளிக்க போறியா? டேய், அவ என்ன வேணாலும் சொல்லட்டும். நீ முதல்ல அந்த ரோஷினிக்கு கால் பண்ணி இங்க வரவே. அவ வந்து சொல்லட்டும் இதுல பேசி இருக்கிறது யாருன்னு. அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் உண்மை என்னன்னு. சின்னத்த, நீங்க அவ்வளோலாம் மெனக்கிட வேண்டாம். இதோட பதில நானே சொல்றேன். நானும் காவியா அக்காக்காக பொறுத்து போனா ரொம்ப எல்லையை மீறி தான் போயிட்டு இருக்கீங்க. அத்தை, மாமா, அவர் காட்டின ஆடியோவை நீங்க கேட்டீங்கல்ல, இப்போ நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அதையும் பாத்துருங்க. இந்தாங்க பாருங்க. டேய், நான் ஒரு ஆடியோ அனுப்பியிருக்கேன். அதுல எங்க அம்மாவை திட்டுற மாதிரி வர போர்ஷனை மட்டும் இன்னொரு வாய்ஸா மாத்தணும். பண்ண முடியுமா? அதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம்டா. யாரோட வாய்ஸ்? என் ஒய்ஃபோட தங்கச்சி வாய்ஸ் தான்டா. அந்த வாய்ஸ் உனக்கு அனுப்புறேன், அதுல இருக்கிற மாதிரியே பண்ணிடு. சரிடா, நீ அந்த வாய்ஸை செட் பண்ணு. டேய், சொதப்பிடாதுல, கரெக்டா இருக்குமா? அதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாதுடா. ஆடியோ ரெடி ஆனதும் அனுப்பிச்சு விடுறேன், கேட்டுட்டு சொல்லு. அப்போ ஓகேடா, வாய்ஸ் அனுப்பிடுறேன். ஓகேடா. என்ன மாமா, இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க? இல்ல இல்ல, இந்த வீடியோ எடிட் பண்ணது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா ரெடி பண்ணதுன்னு சொல்ல போறீங்களா? இதுக்கு மேல நான் இந்த ஆடியோக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எதிரா கதிர் மாமா ஏதோ பிளான் பண்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவரை நான் ஃபாலோ பண்ணேன். நான் நினைச்ச மாதிரியே இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்காரு. வா அப்பா, இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்னடா அந்த புள்ள உனக்கு பண்ண? ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற நீ? உன்னை பார்க்கவே அசிங்கமா இருக்கடா. செக் வா.
அம்மாடி இந்திரா, இவ செஞ்ச இந்த கீழ்த்தரமான வேலைக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ மாமா, நீங்க ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? விடுங்க மாமா. டே கதிர், உன் புத்தி ஏன்டா இவ்ளோ கேவலமா யோசிக்குது? உனக்கு நல்ல விதமா யோசிக்கவே தெரியாதா? ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இன்னொருத்தரை அழிக்கணும்னு நினைக்கிறியே. இல்லம்மா. ச்சே, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குடா. உன்னை என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. என்னக்கா பேசுற நீ? அக்கா ஒரு வீடியோ காட்டிட்டா எல்லாமே சரின்னு ஆயிடுமா? உடனே கதிர் தான் தப்பு பண்ணான்னு நீ முடிவே பண்ணிட்டியா? ஏய் நிறுத்து. இவனை கெடுக்கிறதே நீதாண்டி. எப்ப பாரு அவன் பண்ற தப்புக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பண்ணி அவனை காப்பாத்தி விடுறதே நீதான். டே கதிர், உனக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை நீ ஏதாவது இப்படி செஞ்சுட்டு வந்து நின்னு வெயி, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பாத்துக்க. போடா, என் முன்னாடியே நிக்காத போ. போடா. இந்திரா, இதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. மறந்துட்டு உன் வேலையை பாரு. சரிங்க அத்தை. ஏங்க, இந்த கதிர் மட்டும் ஏங்க இப்படி இருக்கான்? எல்லா பிள்ளைங்கள மாதிரி தானே நான் இவனையும் வளர்த்தேன். இவன் புத்தி மட்டும் ஏன் இப்படி போகுது? இதையெல்லாம் நினைச்சாலே என் மனசு ரொம்ப வேதனைப்படுதுங்க. ஜெயா, விடு ஜெயா. அவனை பத்தி உனக்கு தெரியும்ல ஜெயா. எல்லாம் போக போக சரியா போயிரும் ஜெயா. நீ வந்து ரெஸ்ட் எடு. வா வா ஜெயா, வா வா. டேய், இதான் நீ போட்ட பிளானா? என்னடா கதிர், நீ இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இதை வேண்டான்னு சொல்லியிருப்பேன். சித்தி, அவ்வளோ மொக்கையான பிளான்லாம் கிடையாது. நான் நல்லா தான் ஸ்கெட்ச் போட்டேன். ஆனா அவ வீடியோ எடுத்ததான் தப்பா போச்சு. இல்லனா அவ்வளோ ஒரு வழி பண்ணியிருப்பேன். போடா, அதான் சொதப்பிட்டியே. நீ மாட்டிக்கிட்ட பரவாயில்ல, அதை எப்படி சமாளிக்கணும்னு உனக்கு தெரியாதா? கண்டதையும் உளறி நீயாவே மாட்டிக்கிறடா. இங்க பாரு, இனிமே நீ எதை பண்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு, சரியா? ம், சரி சித்தி. என்ன அடுத்து என்ன பண்ணலான்னு தீவிரமான ஆலோசனை நடக்குது போல. நீங்க ரெண்டு பேரும் இனிமே என்ன பண்ணாலும் சரி, அது எல்லாமே வேஸ்டா தான் போகும். அதனால ரொம்ப மெனக்கெடாம நீங்க ரெண்டு பேரும் போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம ஏதாவது செஞ்சு இவ்வளவு பயமுறுத்திடலாம், இவ்வளவு ஓட வச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் பயப்படவும் மாட்டேன், நான் ஓடவும் மாட்டேன். புரியுதா? ஏய், என்னடி மிரட்டுறியா? உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது. ஆமா, என்ன சொன்ன? உன்னை ஓட விட முடியாதா? வெயிட் பண்ணி பாரு. சின்னத்த, சொல்ல வேண்டியது என்னோட கடமை, அதனால நான் சொல்லிட்டேன். இல்ல இல்ல, நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பேன், நீங்க அடம் பிடிச்சிங்கன்னா அசிங்கம் உங்களுக்கு தான். ஏய், என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என்ன கலெக்டர் ஆக போறங்கிற திமிரா? ஐயோ சின்னத்த, நான் கலெக்டருங்கிற திமிர்ல எல்லாம் உங்ககிட்ட பேசவே இல்ல. இந்த வீட்டோட மருமகங்கிற உரிமையில தான் இதெல்லாம் சொல்றேன். எல்லாத்தையும் நல்லபடியா சொல்லும் போதே கேட்டு தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இத பாருங்க கதிர் மாமா, இப்போ ஒண்ணும் கெட்டு போகல. இதோட எல்லாத்தையும் விட்டுருங்க. அக்கா கூட சேர்ந்து குழந்தைய பாத்துக்கிட்டு நிம்மதியா வாழ பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. என்ன
அடுத்து என்ன மிரட்டி பணிய வைக்கலான்னு பாக்குறியா? அம்மா, முன்னால என்ன பண்ண முடியுன்ற தைரியத்துல பேசுற நீ? என்னால என்ன பண்ண முடியுமா? என்ன வேணாலும் பண்ண முடியுமாமா? உங்களை போலீஸ்ல கூட மாட்டி விட முடியும். என்ன ஷாக் ஆயிட்டீங்களா? ஆமா மாமா, குழந்தை கடத்தல் மேட்டர்ல அந்த ரோஷினி கூடவும் இந்த ராகினி அத்தை கூடவும் சேர்ந்து நீங்க போட்ட பிளானுக்கான மொத்த ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. ஏதோ என் அக்கா திரும்பவும் உங்களை நம்ப ஆரம்பிச்சிருக்கால, அவ நம்பிக்கையை கெடுக்க வேண்டான்னுதான் அதெல்லாம் வெளியே சொல்லாம அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன். திரும்ப திரும்ப ஏதாவது பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், மொத்தமா எல்லாத்தையும் இறக்கிடுவேன், பாத்துக்கோங்க. திரும்பவும் சொல்றேன் மாமா, இத லாஸ்ட் வார்னிங்கா கூட நீங்க எடுத்துக்கோங்க. சும்மா இந்த மாதிரி சூழ்ச்சி பண்றது, குறுக்கு வழியில யோசிக்கிறது, இது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டு எங்க அக்கா கூட நிம்மதியா வாழ பாருங்க. அதை விட்டுட்டு அக்காவையும் ஏமாத்திட்டு எனக்கும் தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். என்ன சின்னத்த, நான் சொல்றதுலாம் கரெக்ட் தானே? நீங்களாவது மாமாக்கு சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க. பட்டுமா? எவ்வளவு எகத்தாளமா பேசிட்டு போறாள்ல. அவ கை ஓங்கி இருக்குல்ல, எல்லாம் அந்த அதுப்புல தான் சித்தி. என்ன சொன்னா? இவளை ஓட விட முடியாதாமா? ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் இவளை எப்படி ஓட விடுறேன்னு மட்டும் பாருங்க. ஏங்க, உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என் தங்கச்சி உங்களுக்கு அப்படி என்னதான் பண்ணிட்டா? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இத பாரு, நானே செம்ம கடுப்புல இருக்கேன். வீணா வெறுப்பேத்தாம அமைதியா போயிடு. என்னது? நான் வெறுப்பேத்துறானா? உங்களால எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? உனக்கு என்ன அவமானம் நடந்துச்சு இப்போ? சும்மா சண்டை பொண்ணு போட்டுட்டு இருக்காத, புரியுதா? ஏங்க, நீங்க ஒரு தப்பு பண்ணி மாட்டி அசிங்கப்பட்டா அது எனக்கு அவமானம் இல்லையா? அதுவும் என் தங்கச்சி மேலேயே அபாண்டமா பழி போட்டு நீங்க மாட்டிக்கிட்டு நிக்கிறீங்க. அப்ப எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அப்படியே உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியற மாதிரி இருந்துச்சு. எதுக்கு இந்த கீழ்த்தனமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? என்னடி கீழ்த்தனமான வேலை, கீழ்த்தனமான வேலை எல்லாரும் என்ன பார்த்து கேட்டுட்டு இருக்கீங்க? இந்திரா ஒரு IASங்கிறதுனால அவளுக்கு இருக்கிற செல்வாக்க வச்சு பொய்யா ஒரு வீடியோ ரெடி பண்ணி உங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டா. உங்க பொய்யெல்லாம் நம்ப நான் தயாரா இல்ல. பாத்தியா பாத்தியா, கட்னா பொண்டாட்டி நீ கூட என்ன நம்பல, வீட்டுல வேற யார் நம்புவாங்க? அந்த வீடியோல நான் பேசினதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுல இருக்கிற மாதிரி வாய்ஸை மாத்தி கொடுலாம் நான் பேசல. சாதாரணமா வேலை விஷயமா தான் போன் பேசிட்டு இருந்தேன். ஆனா உன் தங்கச்சி தான் அத வேற மாதிரி மாத்திருக்கா. போதும், நிறுத்துங்க. ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய்ய சொல்ல ஆரம்பிச்சா சொல்லிக்கிட்டு போயிட்டே தான் இருக்கணும். நீங்க இப்போ அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இதை இதோட நிறுத்திக்கோங்க. பார்க்க ரொம்ப அசிங்கமா இருக்கு. எப்படிங்க உங்களால மட்டும் இவ்ளோ பொய் பேச முடியுது? எப்பவாவது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு பொய் பேசினா பரவாயில்ல, ஆனா நீங்க எப்பவும் பொய்யா மட்டும் தான் பேசுறீங்க. ஏங்க இப்படி இருக்கீங்க? ஐயோ காவ்யா, நான் சொல்றதை நீயாச்சும் கொஞ்சம் நம்பு. போதுங்க, நிறுத்துங்க ப்ளீஸ். என்னால முடியல. தயவு செஞ்சு நீங்க இதுக்கு மேல எதுவுமே சொல்லாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் இனி நான் நம்ப போறது இல்ல. நான் மட்டும் இல்ல, இனிமே யாரும் உங்களை நம்ப மாட்டாங்க. ஏன் அத்தை கூட உங்களை நம்ப மாட்டாங்க. ச்சே.
அக்கா நீ என்னக்கா என்னாச்சு? நீங்க என்னக்கா பண்ணிட்டு இருக்க? இந்திரா, முதல்ல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லு. உன்னை காணும்னு உள்ள தேடிட்டு தான் நான் இங்க வந்தேன். நான் சும்மாதான்க்கா. ரூம்ல கொஞ்சம் புழுக்கமா இருந்த மாதிரி இருந்துச்சா, அதான் அப்படியே காத்து வாங்கலான்னு இந்த பக்கம் வந்தேன். இந்திரா, புழுக்கம் உன் ரூம்லயா இல்ல உன் மனசுலயா? இந்திரா, எனக்கு எல்லாம் தெரியும்டி. அவர் உன் மேல அபாண்டமா பழி போட்டதை நினைச்சுதானே நீ கவலைப்பட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்க. ச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நான் நிஜமாவே சும்மாதான் இங்க வந்தேன். இந்திரா, நான் உன்னோட அக்காடி. உன் முகத்தை பார்த்தே நீ என்ன யோசிக்கிறன்னு நான் சொல்லிடுவேன். என்கிட்டயே சமாளிக்க ட்ரை பண்றியா? நிறைய அவர் பண்ற சில்லறத்தனமான வேலையெல்லாம் ஏத்துக்க முடியல இந்திரா. அவர் இப்படியெல்லாம் பண்றதுனால எனக்கு தான் குற்ற உணர்ச்சி மேல மேல அதிகமாயிட்டே இருக்கு. அவர் செஞ்ச தப்புக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அக்கா என்னக்கா நீ மன்னிப்பெல்லாம் கேட்டு என்ன ஏதோ அந்நியமாக்குற? நான் கூட பிறந்த தங்கச்சிக்கா.